காமகோடி அவர்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட், நேஷ்னல் செக்யூரிட்டியில் எம்எஸ் பிஹெச்டி பண்ணியிருக்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ஜினியரிங்கில் எங்கே ஐஐடியில் 2001 அதே ஐஐடியில் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணி 22ஆம் ஆண்டுலேருந்து அந்த ஐஐடியினுடைய டைரக்டராக இருக்கார். அவ்வளோ மட்டுமா, அவர் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி கமிட்டியினுடைய மெம்பர், அந்த போர்டில் மிக முக்கியமான ஒரு மெம்பராக இருக்கார். சேர்மன் ஆஃப் ஏஐ டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏஐ டாஸ்க் ஃபோர்ஸினுடைய சேர்மனாக அவர் இருந்துட்டு வர்றார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்ட் ஆஃப் டெக்னாலஜி கமிட்டி ஆஃப் தி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலகில் இவ்வளோ வேகமாக வளர்ந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய என்எஸ்சி. அதனுடைய டெக்னாலஜி கமிட்டியோட மிக முக்கியமான பார்ட். அது மட்டும் இல்லை, ரிசர்வ் பேங்கினுடைய டெக்னாலஜி கமிட்டிலையும் அவர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2025ஆம் ஆண்டு ஐஐடி இந்தியாவினுடைய இன்ஜினியரிங் காலேஜ் கேட்டகரியில் முதலாம் இடம் 10வது முறை தொடர்ந்து பெறுது. ஸோ இதெல்லாம் இவருடைய டைரக்டராக இருக்கக்கூடிய அந்த தலைமையின் கீழே வருது. அது மட்டும் கிடையாது, he heads the microprocessor development program and information technology education. சக்தி அப்படிங்கிற ஒரு இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிச்சதை நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே இவருடைய தலைமையில் நடந்த சாதனை. அதற்காக தான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட் அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிராண்டுக்கு கீழே தான் அவருக்கு பத்மஸ்ரீ விருது தராங்களே தவிர, ராகுல் காந்திக்கு எடுபடி பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ராகுல் காந்தி 2004 அரசியலுக்கு வராரு, வந்த உடனே எம்பி, திருப்பி 2009 எம்பி, 2014 எம்பி, 3 முறை அவருக்கு அவருடைய குடும்ப தொகுதியில் எம்பி ஆறார். 2017 இந்தாங்கப்பா நீ தான் எங்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர், இந்த புடி. அது வரைக்கும் யாருங்க? அது வரைக்கும் எங்கள் அம்மாங்க, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் தாங்க. இப்படி வரல, படித்து என்ஜினியரிங் முடித்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதற்கப்புறம் அவர் வந்து இந்த பொறுப்பில் வந்திருக்காரு. இப்படிப்பட்டவரை வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு?